Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து நாங்கள் ஊரில் இருக்கோம். ஸோ இங்கே நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு இந்த விழாக்கில் வந்து பார்க்கலாம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் தோசை ஊற்றிட்டுருக்கோம். தோசை சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து ஆப்பிள் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து வேக வைக்கிறதுக்காக செஞ்சிட்ருக்கேன். நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிச்சு தம்பிக்கு வந்து கொடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறமா அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய வேலை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் குழந்தைனார் வந்து இங்கே வந்தார். ஸோ அவர் வந்து ரிப்பன் பக்கோடா வந்து செஞ்சிட்ருக்காரு. இதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். இது வந்து மெயினாக வந்து எங்கள் குழந்தைனார் வந்து செஞ்சு கொடுத்த சூப்பரான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கா வந்து பச்சரிசினாக்கா 1/2 கிலோ கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும். அந்த மாவோட நமக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கணும். அதோட கொஞ்சமாக பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் அந்த மாவோடு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக டால்டா சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னாக்கா சூப்பரான ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து ஓலை முறுக்கு அது மாதிரி கூட பேர் சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்காகவே வந்து செய்கிறதுக்காக ஊருக்கு வந்தாங்க. வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்தது. இதே அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சுதாகர் தான். எல்லாமே சூப்பராக செய்யும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு செய்கிறதுக்காக செஞ்சு வச்ச பலகாரத்துக்கு செய்கிறதுக்காக வச்சுருந்தது எங்கள் அண்ணி. ஆனால் வந்து இப்போ தான் வந்து செஞ்சிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக உருண்டைகள் உருட்டி கொண்டிருக்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான். நார்மலாக உருண்டை குழம்பு எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அது வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கனாக்கா ரிப்பன் பக்கோடா போட்டுகிட்டே இருக்காங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி சொல்லியிருந்தாங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுவும் நாங்கள் செய்ய போகிறோம். அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இதிலே போட்டால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதனால நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் எங்கள் அண்ணி வீட்டோட எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சட்டி ஃபுல்லாக வந்து செஞ்சாங்க. இது செஞ்சு முடிக்க எப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஆகிடுச்சு. இதை செஞ்சு முடிச்சு தான் நாங்கள் மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா சூப்பரான ரெசிபீஸ்லாம் வந்து செய்யும். நாங்கள் வந்து அடுத்து நிறையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். இப்போ ஊரில் நல்லா ஜாலியாக நிறைய வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே வரிசையாக உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். உருண்டையெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து செய்ய போகிறேன். வீட்டில் எல்லோரும் பசங்க எல்லோரும் இருக்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். உருண்டை குழம்பு பார்த்திங்கனாக்கா நார்மலாக எப்போதும் செய்கிற மாதிரி தான். பட்டை, இந்த மசாலா இதெல்லாம் போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம், அடுத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன்.
அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நிறையா பேருக்கு செய்கிறதுனால பெரிய அளவில் செஞ்சுருக்கேன். அந்த சைடு வந்து முறுக்கு போட்டுகிட்டே இருக்கும். நான் குழம்பு செஞ்சு சாதம் செஞ்சு எல்லாமே செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை போட்டுகிட்டே தான் இருந்தோம். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. அவ்வளோ பொறுமையாக வந்து சுதா வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருந்தது. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளிலாம் போட வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோ எடுக்கிறது எங்கள் நாத்தனாரோட பொண்ணு தான் எடுத்துகிட்ருக்கா. மேலே ஏறி நின்றுட்டு எடுத்துகிட்ருக்கா. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு மல்லித்தூள் மிளகாய்த்தூள்லாம் போட்டு மஞ்சள்தூள்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக புளிக்குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து வேக வச்சு அந்த உருண்டை உருட்டி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா போட்டோம்னாக்கா உடையாது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த உருண்டையெல்லாம் ஒன்றுனா எடுத்து போடணும். இப்போ அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தேன், மழை வந்து வருது போது மழை அப்படியே இருந்தது. ஏன்னா இந்த சீசன் அப்படி இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு வந்து வெளில வந்து ஒரு வியூ காமிக்கிறேன். லைட்டாக துருள் போட்டது அப்புறம் நின்னது அந்த மாதிரியே இருந்தது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருண்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வீடியோ வந்து நானே எடுத்துகிட்ருக்கிறதுனால கரெக்டாக எடுக்க முடியல. ஸோ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னாக்கா நமக்கு உருண்டையெல்லாம் சூப்பராக வெந்துடும். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டதுக்கப்புறமா அடுத்து ஒரு ரெசிபி வந்து செஞ்சோம். அதான் முதலே சொல்லியிருந்தேன்ல ஆட்டுக்கால் கேக்கு. ஸோ அதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.